Hi friends, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 43 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் அளவு. 43 இன்ச் அப்படிங்கும்போது டைரெக்டாக நான் பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டு. இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். அளவு ப்ளவுஸில் எடுக்கல. அளவு ப்ளவுஸில் எடுத்திருந்தா இது 47 இன்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த 4 இன்ச்சு நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்கு ஆட் பண்ணுறது. மற்ற அளவுகள் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். இடுப்பு சுற்றளவு, உயரம், கையினுடைய நீளம், சுற்றளவு. ஏன்னா இது ஒரு எல்போ ஸ்லீவு, அதனால் 15 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. இப்போது இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போது இதனுடைய ஷோல்டர் அளவு, இதனுடைய ஆம் ஹோல் அளவு, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக வைக்கிற மெஷர்மெண்ட்டில் தான் நான் இதை கட்டிங் பண்ணுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிரும். இவ்வளோ வச்சா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆம்ஹோல் இவ்வளோ வச்சா அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலராக நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கால்குலேஷன் வருதோ அதை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதில் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால நான் 1.5 மீட்டருக்கு வந்து இதில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 2 ப்ளவுஸுக்கு 2 லைனிங் வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இழுத்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இழுத்து அயன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கோங்க. கீழே இருக்க பிசுறு, அதாவது எக்ஸஸாக இருக்க எல்லாத்தையுமே நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம பேக் தட்டு தான் கட் பண்ணுவோம். அந்த பேக் வச்சு தான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணுவோம். அப்புறம் ஃப்ரண்ட்டை வச்சு பட்டி கட் பண்ணுவோம். ஸ்லீவ் மட்டும்தான் செப்பரேட்டாக கட் பண்ணுவோம். அதனால் 1 by 1 அது வந்து நீங்கள் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 14.5 இன்ச்சு ரெடியாக அளவு வேணும் அப்படிங்கும்போது 1 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். கீழே உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம போடுற லைன் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லைன். அந்த ஷோல்டரில் வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மேக்ஸிமம் 3 இன்ச்சு வந்து நமக்கு அகலம் வரும். ஏன்னா பாடி வந்து பெரிய உடம்பு அப்படிங்கும்போது ரொம்ப க்ளோஸ்டாக தேவையில்லை. கொஞ்சம் அதிகமாக நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்கோட அகலம் மார்க் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்டருக்கு ஒரு கால்குலேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ இதில் வந்து நான் 6.5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். 7 இன்ச்சு வந்து நான் ஆம்ஹோல் வைக்கிறேன். ஆம்ஹோலுடைய உயரம், ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். இதனுடைய பாடியோடைய சுற்றளவு நம்ம 4 இன்ச்சு சேர்த்து 47 வரும். அப்போ 11.75 வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. கீழே 9.75 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.75 வச்சு 1.5 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதனுடைய எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் இதில் நோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வந்து 17 இன்ச்சு இருந்தாலுமே ஒரு 8.75 வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 8.75 வர மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். ஷோல்டர் 6.5, நெக்கினுடைய அகலம் 3 இன்ச்சு, உயரம் வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன். நீங்கள் 8.75 வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நீங்கள் நாச் போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். நான் இப்போ கரெக்டாக 8.5 வர்ற மாதிரி தான் நான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆம்ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். லைன் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சோ அல்லதுக்கு 1/2 இன்ச்சோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் கால்குலேஷன் போட்டு அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த அளவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அதில் வந்து எந்த தப்புமே வராது. பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கு, அதை வந்து நான் அப்படியே அந்த ஸ்கொயர் போட்டு அதில் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா அளவுமே மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த டவுட் வரும், வச்சுருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஏன்னா கட் பண்ணிட்டா உங்களுக்கு அது மறுபடியும் அது சரி பண்ணுறதுனா சிரமம் அப்படிங்கிறனால ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருக்க எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சைடில் வைக்கிறது, அந்த டாட்டுக்கு பிடிக்கிறது, அதெல்லாமே எல்லாம் எப்போவுமே 1.5 இன்ச்சு அந்த 1 இன்ச்சு அது எப்பவும் அதே தான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் ஆம்ஹோலுக்கு வைக்கிறதும் ஷோல்டர் வைக்கிறதும் தான் ரொம்ப மெயினான மெஷர்மெண்ட்டு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் அந்த சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் அளவில் அந்த 4 இன்ச்சு சேர்த்துறதுங்கிறது வந்து கண்டிப்பாக சேர்த்தணும். பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அந்த 4 இன்ச்சு நீங்கள் சேர்த்தணும். இப்போ 11.75 + 1.5 இன்ச்சு நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இத்தனை முறை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் டவுட் வரக்கூடாது. நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோடைய அர்க்காத்தும் பாடியோட அர்க்காத்தும் மேட்ச் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் அது கரெக்டான அந்த பொசிஷனில் வச்சு பண்ணுறீங்களா, ஏன்னா இழுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் முன்ன பின்ன வந்துடும். சென்டரில் வர நாச்சும் ஷோல்டரும் கரெக்டாக உங்களுக்கு ஈவனாக வரணும். இதில் எவ்வளோ கிராஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களால் போட முடியும். ஏன்னா உங்களுக்கு அகலமான பீஸு காட்டன் அப்படிங்கும்போது ஷ்ரிங்க் ஆகிருக்கும். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் வருதோ அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுவே ஒரு 13.5 இன்ச்சு 14 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2.5 இன்ச்சு பட்டி உயரம் வச்சா போதும். இப்போ இதில் மேக்ஸிமம் 14.5 இன்ச்சு வரனால பட்டி உயரம் வந்து நான் 3 இன்ச்சு அப்படியே வைக்கிறேன். முன்கழுத்து வந்து 7.5 + ½ இன்ச்சு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் ஓப்பன் வந்து 4 + 1 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். டாட் வந்து மேக்ஸிமம் 3.5 இன்ச்சு வைக்கலாம். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இப்போ வைங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் லைன் போடுறது, சைடில் போடுறது இதெல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. சைடில் வந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் அந்த ஆம்ஹோல் கிட்ட வேணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு பக்கமாக விட்டுருக்கேன். நான் போடுற கட்டிங் எல்லாமே 1/1 தான். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவ் இப்படி 1/1 உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் போடுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நீங்கள் நாச் போடணும். ஏன்னா அது செஸ்ட் ரவுண்ட் அளவு கரெக்டாக உங்களுக்கு வரணும். இப்போ எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேனான்னு செக் பண்ணிவிட்டு பேக் தட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம நெக்கினுடைய ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு என்னென்ன சைடு ஃப்ரண்ட்டு கீழே பட்டி இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அதில் வந்து அந்த டாட் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அளவு வச்சு. இப்போ அதையே வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப் எல்லாமே கட் பண்ணலாம். அப்போ என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அதில் சொல்லிடுறேன். நெக்கினோட உயரம் 7.5 + ½ எப்போவுமே நெக்குக்கு 1/2 இன்ச்சு தான். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சு எப்போவுமே நம்ம அந்த இதில் வந்து நம்ம கட் பண்ணுறது தான். அதுக்காக ஒரு ஸ்லாண்டிங்காக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வைக்கிறேன். 4 + 1 5 அதாவது முன்பக்க ஓப்பன் உயரம் 3.5 இன்ச்சு டாட்டுக்காக வைக்கிறேன். அதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு சென்டர் டாட் அகலத்துக்காக மார்க் பண்ணுறேன். இப்போ சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 10.5 இன்ச்சு வரும். ஏன்னா நார்மலான பாடி அப்படின்னா 9.5 இன்ச்சு, ரொம்ப சின்ன உடம்பு அப்படின்னா 8 இன்ச்சு வரும். இவங்களுக்கு வந்துட்டு சென்டர் வந்து 10.5 இன்ச்சு வரும். அதே மாதிரி முன்பக்க உயரம் வந்துட்டு பேக் உயரம் எவ்வளோ இருக்கோ அதே அளவை வச்சுருக்கேன். 14.5 + 1 15.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ அவுட்டரில் எக்ஸஸாகவே விட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அக்யூரேட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஸ்லாண்டிங்காக இந்த லைன் வெட்டிட்டேன். அதே மாதிரி ஷோல்டர்கிட்டையும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வைடாக வச்சு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வைட் பண்ணிங்கன்னா நெக் லூஸ் வந்துடும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்ஹோல் வந்து அந்த டெப்த்து மட்டும் லைட்டாக கட் பண்ணால் போதும். ஏன்னா உள்ள மேல் பக்கம் இருந்தே நீங்கள் உள்ளே வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா முன்னாடி இழுத்த மாதிரி வந்துடும். அதனால் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து அந்த சென்டரில் மட்டும் நீங்கள் டெப்த்து பண்ணிங்கன்னா போதும். ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க இடத்துல நாச் போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து எல்லா இதுவும் முடிச்சாச்சு. 2 இருக்கும்போது நான் திருப்பி பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஷேப் வந்து லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் வரும். அதை சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது சென்டர் பாயிண்ட் 10.5 இன்ச்சு. அதை தள்ளி 1.5 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் எல்லா டாட்டுமே கூட நீங்கள் அதில் பிடிச்சிக்கலாம். இப்போ 3.5 இன்ச்சுக்கு சின்னதாக கட் போட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம முன்னாடி வந்து ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். மூன்றரை 1.25 வந்து நான் அளவு வச்சுருக்கேன். ஏன்னா பாடி பெருசு அப்படிங்கும்போது கப் ஷேப்பும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்.
இப்போ கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது 3 பாயிண்ட் இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு. சைடு பட்டியோட உயரம், முன்பக்க உயரம், அந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், இது 3மே வந்து அதில் இதாகிருக்கு. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் அர்க்காத் போட்டு நீடி டக் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. என்னதான் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலுமே அந்த கரெக்டாக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நோட் பண்ணி அதை அக்யூரேட்டாக பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். ஒரு சின்ன இதில் வந்து மிஸ் ஆனாலும் உங்களுக்கு டோட்டலாகவே அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சைடு இடுப்பு ஜாயிண்ட்டு, ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாம் ஈக்குவலாக வராது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவே ஆயிரும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் கட்டிங் போட்டாலும் உங்களுக்கு வந்து அது மறக்காமல் நீங்களாகவே உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் செட் ஆயிரும். இப்போ இதை வந்து நான் கிராஸில் ஃபோல்டு பண்ணினேன் அப்படின்னா அந்த அகலத்துக்கு வந்து நான் ஜாயின் போடணும். அதனால் இப்போ நீல வாக்கிலேயே துணி, அதனால தான் நம்ம 1.5 மீட்டர் எடுக்கிறோம். நீல வாக்கில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் லாங் ஸ்லீவுக்கெல்லாம் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். இது வந்து எல்போ ஸ்லீவ் லென்த்து வந்து 15 இன்ச்சு வேணும். இப்போ 2 ஸ்லீவும் ஒன்றா வெட்டும்போது நீங்கள் அந்த மேலே வர லைன் வந்து எல்லா துணியும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம பர்டிகுலராக நீட்டாக அந்த ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணுறது. அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கில் ஃபோல்டிங்கும் ஸ்லீவுக்கு சென்டர் ஃபோல்டிங்கும் கரெக்டாக வரும். 15.5 இன்ச்சுக்கு இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அடித்து திருப்புறதுக்காக. இதில் வந்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். அண்டர் ஆம் ஹோல் இதுக்கு வந்து நான் 4 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா இது உடம்பு பெருசுங்கும் போது 3.5 இன்ச்சுங்கும் போது ரொம்ப மேலேயே இருக்கும். அதனால் நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டு 8.25 வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கில் மட்டும்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு 8.5 வர்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 8.25 தான் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு எப்பவும் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கையினுடைய சுற்றளவு எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டில் பாதி 13.5ன்னா 6.25 வச்சு பக்கத்தில் 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷேப் ஸ்லீவுக்கு வந்து ஆம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் டெப்த்தும் கட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு நாச் போட மறக்காதீங்க. அந்த ஆம் ஹோலுடைய அளவு கரெக்டாக அளந்து பார்த்துட்டு நாச் போடுங்க. இருக்கும், கரெக்டாக தான் வச்சுட்டோம், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அர்க்காத் போடாதீங்க. அளந்துட்டு ஒரு தடவை அதுக்கப்புறமா அந்த நாச் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். அதனால் ஸ்டிச்சிங் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எந்தெந்த இடத்துல துணியை லூஸ் விட்டு தைக்கணும், எங்கெங்கே இழுத்து தைக்கணும், அந்த இழுத்து தைக்கிறனால என்னென்ன ட்ராபேக் வரும், நல்லா ஃப்ரீயாக விட்டு தைச்சா ஃபினிஷிங் எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்டிச்சிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்தந்த ஒவ்வொரு போர்ஷன் தைக்கும் போதும் அந்த மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும். எட்ஜில் வந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணியே தைங்க. ஏன்னா எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா லூஸ் வந்தால் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எட்ஜு டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், கை நல்லா மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்கை வெட்டும்போது மட்டும் ஒன்றா எல்லாத்தையும் 4 ஸ்லீவையும் ஒன்றா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. உள்கை தான் வெட்டுறோமா, மேல் ஒரே கையில் 2மே வெட்டுறோமா, அப்படி எப்படி ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இப்போ இதனுடைய ஆம்ஹோலையே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இது 9 பக்கம் வருது. அதனால் நம்ம 8.25 வச்சுட்டு தைச்சிட்டு இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெஷர்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு டைரெக்டாக 39 இன்ச்சு நான் பாடியில் எடுத்திருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு யாருக்குமே டவுட் வராமல் நீங்கள் ஈஸியாக எப்பவும் போல் கட்டிங் போட்டு தைச்சிருவீங்க. ஆனால் பெரிய ப்ளவுஸ் வரும்போது நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பீங்க. கப் ஷேப் கரெக்டாக வருமா, டைரெக்டாக அளவு எடுத்து தைக்கும்போது நிறைய பயம் உங்களுக்கு வரும். அதனால தான் நான் இந்த பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அதனால் இதை பார்த்துட்டு ப்ராப்பராக இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் வராது. ஏன்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்து நம்ம அதை பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளாக பண்ணும்போது கொஞ்ச நாளைக்கு அந்த பயம் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கடந்து வந்த சில அனுபவம் தான். அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டிக்கான பீஸ் வந்து சைடில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. இந்த துணி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் மடித்தது போக உங்களுக்கு துணி இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு நெக் பீஸ் கொடுக்கறக்கு
அந்த பட்டி இதுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த கிளாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் துணிக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தை எக்ஸஸாக எடுத்துக்க சொல்கிறது. இப்போ இதனுடைய பட்டியோட நீளம் எவ்வளோ பார்த்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 3 இன்ச்சு அப்படின்னா 4.5 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பட்டியும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதில் அந்த கார்னர் வந்து செட் ஆகும். 12.5 இன்ச்சு அப்படின்னா அந்த 12.5 இன்ச் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதில் வச்சு செட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிலர் டாட் பிடிக்கிறதுல அந்த வேரியேஷன் வந்துடும். அதனால் அது அப்புறமா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அக்யூரேட்டாக தைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். தைக்கிறதுல வர சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் உங்களுக்கு அந்த வேரியேஷன் எல்லாமே வருது. ஏன்னா கட்டிங் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரே மாதிரி தான் போடுறீங்க. அந்த தைக்கிறதுல சின்ன சின்ன டிஃபெக்ட் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு ஆம்ஹோல் செட் ஆகலை, ஷோல்டர் செட் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் தைக்கிறது கொஞ்சம் அதில் கவனம் வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு கீழே நாச்சு ஈவனாக வந்தால் உங்களுக்கு ஓகே தான். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் வெட்டணும். அதை வச்சு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க கிளாத்தில் யோக் பீஸ் அதாவது பட்டி பீஸும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 43 இன்ச் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இதுக்கு மேலே தைரியமாக இதை கட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.